அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நன்மை தரும் துஆக்கள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, திருமணம் தாமதமாகி மனவேதனை அடையும் ஆண் அல்லது பெண் அல்லாஹ்விடம் மனமுருகி செய்ய வேண்டிய முக்கியமான துஆ. அது என்ன துஆ, யார் ஓதியது, இந்த துஆ எங்கு இடம்பெற்றுள்ளது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நன்மை தரும் துஆக்கள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் துஆவை பார்ப்போம். திருமண தடை நீங்க சில துஆக்கள் மற்றும் அமல்கள் உள்ளன. அவற்றில் மிக முக்கியமானது இந்த துஆ என்று பல மார்க்க அறிஞர்கள் இந்த துஆவை குறிப்பிடுகிறார்கள். திருமணம் என்பது அல்லாஹ்வின் அருள் மற்றும் நிர்ணயம் ஆகும் என்பதால் இந்த துஆவை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் ஓதுவது அவசியமாகும். அந்த துஆ இதுதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த துஆ தமிழில் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த துஆவின் பொருள், என் இறைவா, நீ எனக்கு அருளப்போகும் எந்த நன்மைக்கும் நான் மிகவும் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்பதாகும். இந்த துஆவை நபி ஹஸ்ரத் மூசா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எகிப்தை விட்டு மதியன் நாட்டிற்கு தனியாகச் சென்றபோது மிகுந்த களைப்பு, பசி மற்றும் ஆதரவில்லாத நிலையில் இருந்தார்கள். அங்கு ஒரு கிணற்றருகில் 2 பெண்கள் தங்களுடைய ஆடுகளை நீர் குடிக்க வைக்க முடியாமல் காத்திருப்பதை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். பிறகு மரநிழலில் அமர்ந்து மிகவும் தாழ்மையுடன் அல்லாவிடம் இந்த துஆவை கூறினார்கள். அதன் பின்னர் அல்லாஹ் அவர்களுக்கு உணவு, பாதுகாப்பு, வேலை, பின்னர் நல்ல குடும்ப வாழ்க்கை என பல அருள்களை வழங்கினான். இந்த துஆ குரானில் வருகிறது. இந்த இடம்பெற்ற அல் குரான் சூரா அல் கசஸ் வசனம் 24 ஆகும். இந்த துஆவை எப்போது ஓத வேண்டும், எப்படி ஓத வேண்டும்? சில மார்க்க அறிஞர்களின் கூற்றுப்படி அஸர் தொழுகைக்கு பிறகு குறைந்தபட்சம் 101 தடவையும், தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு 101 தடவையும் ஓதுவது சிறப்பாகும். இந்த துஆவை ஓதுவதற்கு முன்பு யாருக்கேனும் சதகா செய்துவிட்டு ஓதுவது மிகப்பெரிய பலனை அளிக்கும். ஆகவே இந்த துஆவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் நலவை பெறக்கூடிய நல்லடியார்களின் நாமும் ஒருவராகுவோமாக. ஆமீன்.